ஜூலை 4. போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத். ஸ்பெயின் நாட்டின் அரகோன் பகுதியினை ஆட்சி செய்த அரச குடும்பத்தில் கிபி 1271 பிறந்தார் எலிசபெத். சிறுவயது முதல் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய எலிசபெத் ஆடம்பரத்தை வெறுத்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். தன் 12வது வயதில் போர்ச்சுக்கல் நாட்டு இளவரசர் டென்னிஸ் அவர்களை மணந்த இவர் இறை பக்தியிலும் குடும்ப பொறுப்பிலும் சிறந்து விளங்கினார். அனுதினமும் திருப்பலிக்குச் சென்று இறைவனை ஆராதித்து வணங்கிய எலிசபெத் தன் அரண்மனையில் பணி செய்த பணிப்பெண்களுக்கு ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்து அவர்கள் இரக்க செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தார். அல்போன்சோ என்ற மகனையும் கான்ஸ்டன்சியா என்ற மகளையும் பெற்றெடுத்த எலிசபெத் நாளடைவில் தன் கணவரின் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். கிபி 1323 தன் மகன் அல்போன்சோ தன் தந்தைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போருக்கு தயாராக ஆண்டவரிடம் மன்றாடிய எலிசபெத் தன் மகனையும் கணவரையும் சமாதானப்படுத்தி போரை நிறுத்தினார். கிபி 1325 தன் கணவரை இழந்து சுமார் 12 ஆண்டுகள் மகனின் பராமரிப்பில் வாழ்ந்த எலிசபெத் கோயிம்பிராவில் இருந்த கிளாரம்மாள் மடத்தில் சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 3ஆம் சபை துறவியானார். தன் மகனான அரசன் அல்போன்சோவிற்கும் தன் உறவினரான அரசன் 9ஆம் அல்போன்சோவிற்கும் போர் மூளும் சூழல் ஏற்பட 63 வயதான எலிசபெத் போர்க்களம் சென்று அமைதியை ஏற்படுத்தினார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்துறவி எலிசபெத் முதுமையின் காரணமாக நோயுற்று கிபி 1336 ஜூலை 4 விண்ணகம் சென்றார். அருட்துறவி எலிசபெத்தின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 8ஆம் அர்பன் கிபி 1625 மே 25 புனிதராக உயர்த்தி அமைதியின் பாதுகாவலராக அறிவித்தார். போர்ச்சுக்கல் நாட்டு புனித எலிசபெத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் போர் இல்லாத அமைதியான சூழ்நிலை தொடர ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.